கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த ஒரு புதிதான நாளிலும் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். மீண்டும் ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒரு குருவி தன் கூட்டை விட்டு அலையும் பொழுது அந்த குருவிக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு செக்யூரிட்டியிலிருந்து இன்செக்யூரிட்டிக்கு டிராவல் பண்ற விதம் தான் பாதுகாப்பு நிறைந்த தன் கூட்டை விட்டு அந்த குருவி அலைந்து திரிகிறதற்கு ஏதுவாக போகும்போது அது பாதுகாப்பை இழக்கிறது. தன் வளர்ச்சிக்கு மிஞ்சின தன் வளர்ச்சி இருக்கும் பொழுது தான் வெளியே போய் ஐ கேன் செக்யூர் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஒரு குருவி பறந்து போகிறது வேற. ஆனா தன் காலத்துக்கு மிஞ்சி அந்த குருவி எழுந்து போகணும்னு நினைக்கணும்னா அதால சில காரியங்களை மேற்கொள்ள முடியாது. தன்னை எதிர்த்து வருகிற வேடனுடைய கண்ணிக்கு அவைகளால் தப்பி இருக்க முடியாது. ஒரு குருவி தன் கூட்டை விட்டு விலகி போகும்போது அது அலைந்து திரிகிறதா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் அப்படியே மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார். தன் ஸ்தானத்தை விட்டு இருக்கிற தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படி இருக்கிறானா ஒரு குருவியை போல இருக்கிறானா. அந்த குருவிக்கு பாதுகாப்பு இல்லை. தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எனக்கும் பாதுகாப்பு இல்லை. தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் ஒரு குருவிக்கு கூடு எப்படியோ அதே போலதான் ஒரு மனிதனுக்கு தன் வீடு. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, ஜப வீடாக இருக்கிறது, நாம் வளர்கிற இடமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை விட்டு நீங்க அலைந்து திரும்பிங்கன்னா நான் சொல்லுகிறேன், நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆலயம் என்பது வெறும் ஒரு போக்கும் வரத்துமாக காணப்படுகிற இடமா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆலயம் என்கிற இடம் உங்களை நீங்க டிசிப்ளின் பண்ற இடம், உங்களை நீங்க ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருகிற இடம். அந்த இடத்துல உங்களை ஒழுங்குபடுத்துகிறதற்கு ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளையோ ஒழுங்குக்கு ஏதுவான ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு விருப்பப்படாமல் நீங்க ஆலயத்தை விட்டு விலகி இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், பாதுகாப்பு தன்மையை அற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்க. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிக்கு நீங்க இருப்பீங்கன்னா சில வேளையில ஆலயம் உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆலயத்துக்கே நீங்க வந்தாலும் ஆலயத்துல உட்காந்து உருப்படியா வசனம் கேட்கிற அனுபவம் இல்லை. ஆலயத்துக்குள்ள வருவோம், ஆனா நம்மளோட சிந்தனைலாம் எங்கெங்கேயோ இருக்கும். சில வேளையில சில பேர் உட்காருவாங்க, ஆனா அவங்களால உட்கார முடியாது, எழுந்து அங்க எங்க ஓடுவாங்க. ஜபத்துல கண்ணை மூட தெரியாது, மூடவும் முடியாது. ஒரு இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதியா நிக்க முடியாது. அப்பதான் கால் இப்படி ஓடும், கை அப்படி ஓடும். ஜபத்துல அந்த சீரியஸ்னஸே இல்லாத அளவுக்கு ரொம்ப லூக்குவாமா இருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. உங்க ஸ்தானத்தை நீங்க இடப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அலைந்து திரிகிற அனுபவம் தான் இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களை அம்பு பாய்ந்திருக்கிறது, வேடனுடைய அம்பு பாய்ந்திருக்கிறது. ஏன்? உங்க ஸ்தானத்தை விட்டு விலகி நீங்க உலகத்திற்கு இடம் கொடுக்கிறது தான். உங்க கூட்டை விட்டு நீங்க விலகி இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும் என்று எப்படி ஒரு குருவி தான் வளருகிற ஸ்தானத்துல ஐயோ நான் இந்த உலகத்தை பார்க்க ஓடணும்னு ஓடுதோ அப்படி ஓடிதான் அநேகருடைய இருதயங்களுக்குள்ள அம்பு பாய்ந்திருக்கிற நிலைமை காணப்படுகிறது. உங்க கூட்டை விட்டு நீங்க விலகுகிறது கேடு உங்களுக்கு விளைவிக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படிப்பட்ட மறைவில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை தான் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை.
இன்றைக்கு நாம கூட்டை விட்டு விலகி, மறைவு விட்டு விலகி, தகப்பனுடைய மறைவு, தகப்பனுடைய நிழலை விட்டு விலகி ஓடுகிற அனுபவம், என் குடும்பம், என் ஆவிக்குரிய குடும்பம், தேவன் எனக்கு ஏற்படுத்திருக்கிற சபை, தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய கண்ட்ரோலை விட்டு நான் ஓடும் பொழுதுதான், அந்த ஸ்தானத்தை விட்டு நான் ஓடும் பொழுதுதான் எனக்கு பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிற சூழல் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறத போல இருக்கும். ஐ எம் வெல் செக்யூர்ட், ஐ எம் வெல் செட்டில்ட், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா உழைக்கிறேன், எனக்கு வீடு இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்குது. நான் சொல்றேன், if you don't have any part in your church, if you don't have any connectivity with any spiritual atmosphere, நான் சொல்றேன், நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகத்துக்கு கூட உங்களுக்கு அதிக ஐக்கியம் இருக்குது, ஆனா ஆவிக்குரிய சர்க்கிள்னால உங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கூட்டை விட்டு விலகி ஓடி இருக்கிற ஒரு குருவி கோப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அனுபவம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அலைகிறோம், ரொம்ப அலைகிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், ஆனா நிம்மதி இல்லை. நிறைய பேர் என்கிட்ட பேசுறத பார்த்திருக்கேன், நான் எவ்வளவு உழைக்கிறேன், ஆனா நான் சம்பாதிக்கிற காசு கையில நிக்க மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு வேணா ஓடலாம், எவ்வளவு வேணா உழைக்கலாம், ஆண்டவருடைய கூட்டை விட்டு விலகி இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது உங்க கையில நிக்காது. நீங்க அந்த கூட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு செழிப்பு கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். நீங்க சேமித்து வைத்திருக்கிற காரியங்களை உங்க கூட்டுக்குள்ள நீங்க வைக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மற்ற இடங்களுக்கு போயிட்டு நீங்க அது அப்படியே உலகம் அந்த காரியம் எப்படி, அந்த ப்ராடிகல் சன், அந்த இளைய குமாரன் எப்படி தன் தகப்பன் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் போயிட்டு ஃபுல்லா செலவு பண்ணிட்ட பிறகுதான் அப்பாவோட நினப்பு வருது. அதுக்கப்புறமா தான் தன் தகப்பன் வீட்டோட நினைப்பே வருது. சில வேளையில உலகத்துக்கு கிட்ட போயிட்டு நல்லா அது மாயேன்னு தெரிஞ்ச பின்பும் அதுக்கு பின்பாக ஓடி ஏமாந்து அசிங்கப்பட்ட பிறகுதான் அப்பாவோட வீடே ஞாபகம் வருது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு சர்ச்சை விட்டு விலகி ஓடிட்டு நல்லா உலகத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு நிற்கும் பொழுதுதான் தெரியுது, ஐயோ நான் ஆண்டவர் விட்டு விலகி வந்துட்டேனே. தேவச்சனமே நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய ஆலயத்து கூட தேவனோடு கூட நெருங்கி இருப்பேன்னா தீங்கு உன்னை சேதப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு ஆலயத்துக்குள்ளவே இருந்தாலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் இல்லை. யூ ஆர் குட் அட் யுவர் சர்ச். நீங்க மியூசிக் வாசிக்கிற ஆளா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம், சர்ச்சில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களா இருக்கலாம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ் உங்களுக்கு ஆலயத்துல இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன் வித் காட், நான் சொல்லுகிறேன், ஆலயத்துக்குள்ளவே இருந்தாலும் கூட்டுக்குள்ளவே இருந்தாலும் கேடு உங்களை தேடி தேடி வரும். அன்பு உங்க இதயத்தை தொலைக்கும். நீங்க கூட்டுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தா, உங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தா, உங்களை வளர்க்கிற உங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்க கீழ்ப்படியணும். நீங்க கூட்டுக்குள்ளவே இருந்தாலும் அடிக்கடிக்கு எட்டி பார்க்கிற அனுபவம் எதனா ஒண்ணு இருக்கணும். அடிக்கடிக்கு அவங்க அவைலபிளா இல்லாத நேரத்துல நீங்க கொஞ்சம் வெளியில விலகி போகணும்னு நினைக்கிற நேரம் வரும் பொழுது வேடனுடைய கண்ணி உங்களை பாழாக்கி போடும், உங்களை கெடுத்து போடும், உங்களை அழித்து போடும். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருந்தும் ஊழியக்காரங்களோட ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லை. ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோட கூட ஐக்கியப்பட்டு வசனத்தை நேசிச்சு வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தன்னை ஒப்புரவாக்கி கீழ்ப்படுகிற அனுபவம் இன்றைக்கு நம்மள அநேகருக்கு இல்லை. சகோதரனே சகோதரியே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமாக கர்த்தர் நமக்கு உரைக்கிற காரியம், உன் கூட்டை விட்டு விலகி ஓடிராது, உன் ஆலயத்தை விட்டு விலகி இருக்காது. அது உனக்கு சேஃப் ஜோனே கிடையாது. ஆவிக்குரிய ஐக்கியங்களை விட்டு விலகி இருக்காது, சேஃப் ஜோனே கிடையாது. சில வேளையில ஆவிக்குரிய ஐக்கியங்களில் ஒரு காரியத்துல உனக்கு ஒரு கொட்டு விழும் பொழுது அவங்க எப்ப பாரு என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்க நான் போறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எப்ப பாரு என் குறைய மட்டும் தான் பேசுறாங்க. நான் சொல்லுகிறேன், உன் குறைய பேசுகிறவர்கள் அங்கே இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் அங்க இருக்கிறார், மறந்து போகாது. சில வேளையில மனுஷன் உன்னை காயப்படுத்தும் போது அந்த இடத்த விட்டு விலகி இருக்கணும்னு தான் தோணும். ஃபார் அ டைம் பி விலகி இருந்தாலும் ஓடிரு, அதுதான் உன்னோட சேஃபான பிளேஸ். அந்த இடத்துக்கு நீ ஓடிரு. அந்த ஆலயமும் தேவ சமூகமும் தேவனுடைய பிரசன்னமும் தான் உனக்கு தெய்வீக பாதுகாப்பு என்பதை மறந்து விடாது. சில வேளையில இன்னைக்கு இருக்கிற அந்த ஆன்லைன் ட்ரெடிஷன் வந்ததுனால எனக்கு சர்ச்சு பிடிக்கல, எனக்கு அந்த பாஸ்டரும் பிடிக்கல, நான் வீட்லயே உட்காந்து ஆராதிச்சுக்கிறேன், நான் ஆன்லைன்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா நான் சொல்றேன், இந்த போன் இல்ல உன் பாதுகாப்பு. தேவன் உனக்கு கொடுத்த ஆலயம் உன்னை நர்ச்சர் பண்றதுக்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை நரிஷ்மெண்ட் பண்ணுவதற்கு, உன்னை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருகிறதற்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நீ போய் தங்கி இருக்கும் பொழுதுதான்
உனக்கு தெய்வீக பாதுகாப்பு. என் வாழ்க்கையில ஏராளமான சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை போல ஒரு ஆலயம், ஒரு ஊழியனாக எடுத்து நிறுத்துவதற்கு காரணமா இருக்கிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்லுவேன், என் வீட்டுல நான் அதிகமா தூங்குனதை விட என் ஆலயத்துல நான் தூங்குனது அதிகம். என் வீட்டுல நான் அதிகமா சாப்பிட்டதை விட என் ஆலயத்துல நான் சாப்பிட்டது அதிகம். என் அப்பா அம்மாவை நான் கனப்படுத்தினதை காட்டிலும் எனக்கு தேவன் கொடுத்த ஊழியருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அதிகம். அதை நான் தைரியமா எல்லா விதமான தாழ்மையோடு கூட சொல்லுவேன். அப்படி இருந்ததுதான் இன்றைக்கு என்னோட வாழ்க்கைய ஆண்டவர் அழகா மாற்றி இருக்கிறதுக்கு காரணம். நான் சொல்லுகிறேன், உங்க ஆலயத்துக்குள்ள அதிக நேரம் நீங்க செலவிடணும். உங்க ஆலயத்தை விட்டு நீங்க விலகி வரக்கூடாது. இன்னைக்கு உங்க வீடு, ஃபார் எக்ஸாம்பிள், when we put this word into a moral format, இன்னைக்கு வீடு நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு தான் வீட்டுல நேரம் செலவிடுகிறதுக்கு இஷ்டமே இல்லை. சில பிள்ளைகளுக்கு வீட்டுல தூங்குறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும். வரணும், சாப்பிடணும், தூங்கணும். தன் வீட்டுல அதிக நேரம் செலவிடுகிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சில கணவன்மார்களுக்கு தன் வீட்டுல நேரம் செலவிட விருப்பம் இல்லை. சில மனைவிமாருக்கு தான் புருஷன் வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்பவுமே அம்மா வீடு தான் உங்களுக்கு விருப்பம். நான் சொல்லுகிறேன், உங்க ஸ்தானம் தேவன் கொடுத்த ஸ்தானம். கணவன்மார், தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்க விலக கூடாது. மனைவிமார்கள், உங்களுக்கு ஸ்தானம் கொடுத்திருக்கிறாரான்னு உங்க புருஷன் வீடுதான் உங்களுக்கு ஸ்தானம். அதை விட்டுட்டு நீங்க வேற எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நான் சொல்லுகிறேன், அதுவே உங்க வாழ்க்கையை ஒரு மிசரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்களா, உங்க அப்பா அம்மா வீடு உங்க ஸ்தானம். அதை விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடோ இல்ல வேற எந்த என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்கோ நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் சொல்றேன், உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் மிசரபிளா மாறும். பிசாசு அதை கேடு உள்ளதாய் மாற்றி விடுவான். நீங்க தேவனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆலயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை வேலை ஒர்க் அதுலயே அதிக டைம். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போக முடியலன்ற ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க சம்பாதிக்கணும், நீங்க நல்லா வளரணும், அது தேவனுக்கு விருப்பம். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணிட்டு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை நீங்க தேவனுக்கு கொடுக்கும் போது அதில் அவர் பிரியப்படவே மாட்டார். நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்கிறத மிஸ் பண்றீங்களா, உங்க இருதயம் பாதிக்கணும். இல்லைன்னா தேவனோடு கூட உங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம். When you miss out a Sunday service, your heart must pump up. Oh, I missed the presence of God today அப்படின்னு உங்க இருதயம் கொஞ்சம் கசப்பு வரணும். அது இல்லாத பட்சத்துல நீங்க தேவனை விட்டு ரொம்ப விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை விளங்க பண்ணியிருப்பாருன்னு நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். உங்க கூடாரத்தை, உங்க கூட்டை விட்டு விலகி போகாதீங்க. அப்படி விலகி போவீங்கன்னா வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், தீமைகள் உங்களை வந்து நேரிடும். அது நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது, ஜெயமா இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானத்தை விட்டு, நீர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நான் விலகி இருப்பேனா, என்னை மன்னிங்க. என்னை திரும்ப எப்படி அந்த ப்ராடிகல்ஸ் வந்து நீங்க அவங்களுடைய அப்பா சமூகத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அவ்வண்ணமாக என்னையும் உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளுன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தம் பக்கமாக இழுத்துக்கொண்டு உங்களை கட்டி அணைத்து முத்தமிட இந்த வேளையில அவர் வல்லமையும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து செபிப்போம். தகப்பனே, இந்த வேளையில இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை காண்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னோட கூட்டை விட்டு விலகி இருக்கிறேன்ப்பா. நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். somehow somewhere I messed up my ways. நான் எங்க இருக்கிறேன்ற சூழல் கூட எனக்கு தெரியல. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. எங்கேயோ நான் விலகி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் நம்முடைய பாதத்தின் அண்டையில வருகிற ஆண்டவரே, அவர்களை கட்டி இழுத்துக் கொள்வீராக. அவர்களுடைய வழிகள் எங்கெங்கெல்லாம் பிசகி இருக்கிறதோ நீர் அவைகளை சீர்படுத்தி உம்முடைய பாதைகளில அவர்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்தும்படிக்கு உம்முடைய கரங்களுக்கு முன்பாக நான் அவர்களை சமர்ப்பிக்கிறேன். தெய்வமே, இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நான் அந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வேடனுடைய கண்ணி, அந்த அம்பு ஆண்டவரே சில வேளைகளில மாயையான அன்பை போல அவருடைய இருதயங்களை பாய்த்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, அவைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி உம்முடைய திவ்ய கரங்களில அவர்களை நான் விட்டு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுப்பீராக. மாயையான இந்த உலகத்திற்கு பின்பாக தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு, அந்த இளைய குமாரனை போல இந்த உலகத்திற்கு தங்களை விற்று கொடுக்காதபடிக்கு உம்முடைய கிருபையில் அவர்கள் பலப்பட, உங்க அன்பில உறுதியா இருந்து
உம்முடைய கூடாரத்தின் நிழலில், உம்முடைய சிறகுகளின் நிழலிலே அவர்கள் தஞ்சமடைந்து பலனடைய, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறவர்களாக அவர்கள் காணப்பட கர்த்தர் நீர் அவர்களுக்கு தயை பாராட்டுவீராக. உம்முடைய அன்பும் இரக்கமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடு கூட இருக்க நான் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கூட்டை விட்டு விலகி இருந்து சேதமடையாதபடிக்கு உம்முடைய கூடார நிழலில், உம்முடைய கூடாரத்தின் மறைவில அவர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. துதிகன மகிமைகள் உமக்கே எடுக்கிறோம் என் இரட்சகரும் மீட்பருமாகிய என் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டே மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடாரத்தை விட்டு விலகி போயிடாதீங்க, உங்க கூட்டை விட்டு விலகி போயிடாதீங்க. தெய்வீக பாதுகாப்புக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய பாதபடியில இருங்க, அவருடைய ஆலயத்துக்குள்ள இருங்க, ஆவிக்குரிய ஐக்கியங்களை கூட கனெக்டடா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய நன்மைகளினால் அலங்கரிட்டும். God bless you. Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.